கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். கோடநாடு கொலை கொள்ளை தொடர் மரணங்களுக்கு முதலமைச்சர் தான் காரணம் என குற்றம் சாட்டப்பட்டோர் தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக ஆளுநரிடம் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆளுநர் மாளிகை முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக சென்னை மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன், எம்எல்ஏ சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பேசிய ஜே அன்பழகன், ஒரு முதலமைச்சரை குற்றவாளி என ஒருவர் சொல்லும் பொழுது அவரை பாதுகாப்பதற்காக நானே கூட ஜாமீனில் வெளியே எடுப்பேன் என தெரிவித்தார். முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காத ஆளுநரை கண்டித்து பேசிய அவர், நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை திமுக முன்னெடுக்கும் என எச்சரித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய எம்எல்ஏ மா சுப்பிரமணியன், முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகளை எடுத்துக் கூற திமுகவினர் அனைவரும் தயாராக இருப்பதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் கொலை குற்றங்களை, கொள்ளை நிகழ்வுகளை வெளிக்கொணர்வதற்கு திமுகவின் தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுகவினரும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற வகையில்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக அரசு மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிமுகவின் பின்னால் பாஜக இருப்பதை காட்டுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான திமுகவினர் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது முதலமைச்சர் மீது திமுக அளித்த புகார்கள் குறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார். மத்திய அரசு பின்னால் இவர்களுக்கு முழு அளவுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இருந்தாலும் இதை நாங்கள் விடப்போவதில்லை. தொடர்ந்து இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும்.